குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க, மார்னிங் இருந்து டவுன் ட்ரெண்டு, ஒரு 11:20க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப் ட்ரெண்டு. நம்ம இண்டிகேட்டர் கரெக்டாக சொல்லியிருக்கு. சரி, கால் சைடில் புட் சைடு முதல் பார்த்துக்கலாம். ஏன்னா காலையிலேருந்து டவுன் ட்ரெண்டு, புட் சைடு என்ட்ரியே வரல. நேற்று வந்து என்ட்ரி தான் கன்டினியூ ஆகுது. நம்ம இன்ட்ராடே ரூல் படி புட் சைடு என்ட்ரி இன்னும் வரல. அதுக்கப்புறம் பாருங்க 11:20க்கு ஒரு டேர்ன் வருது. அது நம்ம இண்டிகேட்டர் கரெக்டா சொல்லியிருக்கு. 11:20க்கு 11:15க்கு அந்த 11:15க்கு பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பை என்ட்ரி வருதான்னு பாக்குறோம். இங்க என்ட்ரி வருது கரெக்டா. இங்க இருந்து இங்க வரைக்கும் பாருங்க, நம்மளுக்கு இப்போ வரைக்கும் செல் வரல. 85 பாயிண்ட். ஸோ 85 பாயிண்ட்ன்றது இங்க நம்ம வாங்கின பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 × 65 ஒரு லாட்டுக்கு பாருங்க 7,500 நம்ம ஒரு லாட்டை விடுங்க. நம்ம வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. டிவைடட் பை நம்மளுக்கு வந்து 120, அப்ப 8,333 லாட் வாங்கலாம். 8,333 டிவைடட் பை 65 எவ்வளவு லாட் வாங்க முடியும்? 12 லாட் வாங்கலாம். 12 × 65 ஒரு லாட்டுக்கு 780 குவான்டிட்டி வாங்கலாம். 780 × நம்ம எடுத்த ப்ராஃபிட் எவ்வளவு? 85 பாயிண்ட்ஸ், 66,000 ரூபாய். ஸோ ஒரு லட்சம் போட்டா 66,000 ரூபாய் ப்ராஃபிட் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வந்து ஏன் லைவா ட்ரேட் பண்றதுன்னு. நாங்க ட்ரேட் பண்றோம். சரியா? எங்களுடைய பிசினஸ் வந்து ட்ரேடை வந்து ஷோ பண்றது கிடையாது. சரிங்களா? நாங்க ட்ரேட் பண்றோம். இன்டைரக்டா இந்த ப்ராஃபிட்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய இண்டிகேட்டரை பத்தி டீட்டெயில் வேணும்னா நீங்க எங்களுக்கு பிங் பண்ணுங்க. நன்றி.